சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்ன இப்ப பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாத வகையில் புதிதாக 3000 ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் 3000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளதா தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் போது துணை சபாநாயகர் பிச்சாண்டி எழுப்பிய கேள்விக்கு இந்த பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. கொன்னாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட துணை கிராமங்களில் ரேஷன் கடைகள் இல்லாததால் 2 கிலோ மீட்டருக்கு தொலைவில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று உணவுப் பொருட்களை வாங்க வேண்டிய சூழல் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கீழ் பொன்னாத்தூர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள துணை கிராமங்களில் பகுதி நேர ரேஷன் கடைகளை அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கீழ் பொன்னாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட துணை கிராமங்களில் ரேஷன் கடைகள் இல்லாத காரணத்தால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க 2 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் தமிழகம் முழுவதும் துணை கிராமங்களில் பகுதி நேர நியாய விலை கடைகள் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்றார். இதற்கு பதில் அளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுவரை 3000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் தொடங்கப்பட்டுள்ளது. துணை சபாநாயகர் பிச்சாண்டியின் கோரிக்கையும் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். ரேஷன் கடை தொடர்பான மற்றொரு அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள 34,902 ரேஷன் கடைகளில் 6,218 ரேஷன் கடைகள் தனியார் மற்றும் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வருகின்றன. இதில் 2,545 ரேஷன் கடைகளுக்கு சொந்த கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் சொந்த கட்டிடம் கட்டும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னதாக தெரிவித்திருந்தார். புதிய ரேஷன் கார்டுகள் குறித்து பேசும்போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 18,000க்கும் மேற்பட்ட புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் மொத்தமாக 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளன. மேலும் 51,327 ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதிய ரேஷன் கார்டுகள் வாங்குவதற்கு 1.67 லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளன. அந்த கார்டுகளும் விரைவில் வழங்கப்படும் என்று அமைச்சர் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தொழில் துவங்க குறைந்த வட்டியில் ரூபாய் 3 லட்சம் வரை கடன். அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தான் பார்க்க போறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாடு அரசால் கைவினை கலைஞர்களுக்கு உதவிடும் விதமாக கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். சொந்தமாக தொழில் துவங்க விரும்புகிறவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் விதமாக தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனாவிற்கு மாற்றாக தமிழ்நாட்டிலுள்ள கைவினைஞர்களுக்கு உதவிடும் நோக்கோடு இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் கலைஞர் கைவினை திட்டம் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு புதிய தகவல் ஒன்றை
வெளியிட்டுள்ளார். பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா குலத்தொழிலை ஆதரிக்கும் விதமாக இருப்பதாகவும் சமூக நீதி அடிப்படையில் இல்லை என்றும் கூறி இத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு அப்படியே செயல்படுத்தாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனையடுத்து விஸ்வகர்மா யோஜனாவிற்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு கலைஞர் கைவினை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்திற்கு ரூபாய் 3,00,000 வரை கடன் உதவி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வரை 25% மானியம் மற்றும் 5% வட்டி விகிதங்களும் இத்திட்டத்தில் வழங்கப்படுகிறது. அத்துடன் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கலைஞர் கைவினை திட்டத்தில் கிடைக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலைஞர் கைவினை திட்டம் குறித்து பேசியுள்ளார். அதன்படி இந்தியாவில் சாதி பாகுபாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒன்றிய அரசால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டு முற்றாக நிராகரிக்கும். கைவினைப் பொருட்களை உருவாக்குவதற்காகவும் நவீன முறையில் செயலாற்றுவதற்காகவும் கலைஞர் கைவினை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 7,897 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 28 கோடி மானியத்துடன் ரூபாய் 138 கோடி செலவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் கலைஞர் கைவினை திட்டம் துவங்கப்பட உள்ளது. இவ்வாறு அறிவுறுத்துள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இத்திட்டத்திற்கு www.msmeonline.in.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியில் குறைந்தபட்சம் 35 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபருக்கு கடன் வழங்கப்படும். கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் அழகு பூட்டு தயாரித்தல், மர வேலைப்பாடுகள், கண்காடி வேலைப்பாடுகள், மீன் வலை தயாரித்தல், கட்டிட வேலைகள், அழகு மற்றும் சிகை அலங்காரம், ஓவியம் வரைதல், நடை செய்தல் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களுக்கு கடன் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.